ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவனோட அம்மா வேறவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பல்லவன் ரொம்பவே கவலைப்படுறாரு. அதனால எவ்வளவோ பல்லவனை மற்ற எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. நிலா, சேரன், சோழன், பாண்டியன் இவங்க எல்லாம் பல்லவனை மாற்றி மாற்றி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பல்லவனோட அப்பாவை பார்த்து பல்லவன் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேரும் என்னோட அண்ணன் நினச்சி தான் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். நான் வேற அம்மாவுக்கு பிறந்தவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள நான் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டேன். ஏயா இதை முன்கூட்டியே என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு அப்பா கிட்ட பல்லவன் ரொம்பவே கோபப்படுறாரு. அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்டு வழக்கமாக வீட்டுக்கு வர்ற பல்லவன் வராததால் நிலா பதட்டப்படுறாங்க. உடனே சேரன், சோழன், பாண்டியன் இவங்கக்கிட்ட நிலா விஷயத்தை சொல்ல எல்லாருமே சேர்ந்து பல்லவனை தேடி அலையிறாங்க. பல்லவனும் பித்து பிடிச்ச மாதிரி அவர் பாட்டுக்கா தனியாக இருட்டுக்குள்ளே ரோட்டோரமாக புலம்பிக்கிட்டே போகிறாரு. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணன்களோட அம்மாவும் வேறவங்க. எங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டாரு. எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. நான் இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னா வேறு எங்கேயும் நான் போகணுமா? இல்லை, வேறு எங்கேயும் போகக்கூடாது. நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு பல்லவன் ரொம்பவே சீரியஸாக தனக்குத்தானே பேசிட்டு ரோட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் பாண்டியன் பல்லவனோட ஃபோட்டோவை மொபைலில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையா ரோட்டில் கேட்டுக்கிட்டே வராரு. இந்த படத்தில் உள்ள பையனை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே அழுதுகிட்டே ஒவ்வொருத்தவர்கிட்டையா கேட்டுட்டு வர்றாரு. நிறைய பேர் இல்லைப்பா நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல பாண்டியனோட அழுக அதிகமாகிக்கிட்டே போகுது. அதே நேரம் ஒரு பாட்டி அந்த பக்கமாக வந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே வருது. சின்ன வயசு, ஐயோ பாவம், போலீஸ் எல்லாம் சுற்றி நிற்கிது அப்படின்னு புலம்பிக்கிட்டு வருது அந்த பாட்டி. அதை பார்த்த பாண்டியனும் அந்த பாட்டியை கூப்பிட்டு, பாட்டிமா அப்படி என்னம்மா அங்கே பார்த்தீங்க, என்னாச்சுமா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டிமா சொல்லுது, இல்லைப்பா தம்பி, ரொம்ப சின்ன வயசுப்பா, ஒரு பையனுக்கு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தெரியுது, பேக்கெல்லாம் இருக்குப்பா, ஆனால் அங்கே செத்து கிடக்காம்ப்பா. போலீஸ் எல்லாம் வந்து யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசுப்பா. ஏன்பா இந்த பசங்க இப்படிலாம் பண்ணுறாங்க? அதை நினச்சிதாப்பா நான் புலம்பிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, இதை கேட்ட பாண்டியனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பாட்டி எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, இப்பா இந்தா நேர போய்கிட்டே இரு, கொஞ்சம் தூரத்தில் அங்கே போலீஸ் கூட்டமாக இருக்கும், அங்கே போனேன்னா உனக்கே தெரியும்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, உடனே வேகமாக பாண்டியன் மூச்சு இறைக்க வேகமாக போய் கூட்டத்திலலாம் களைச்சி உள்ளே போய் பார்த்தா பாண்டியன் நினச்ச மாதிரியே அங்கே கிடக்கிறது பல்லவன் தான். இதை பார்த்துட்டு பாண்டியன் அப்படியே கத்திடுறாரு. பல்லவா எந்திரிடா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பாண்டியன் கத்த, அங்கே உள்ள போலீஸு யாருப்பா நீ, என்ன ஏதுன்னு விசாரிக்க. அதுக்கப்புறம் பாண்டியன் விஷயத்தை சொல்ல உடனே சேரன், சோழன், நிலா இவங்க எல்லாத்தையும் போலீஸ் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்களும் பதறி அடிச்சுட்டு வந்து பல்லவனை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி உறைஞ்சு போய் நின்றுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பல்லவன் இறந்துட்டாரா இல்லை மயக்கத்தில் தான் இருக்காரா அப்படிங்கிறது சஸ்பென்ஸாகவே முடியுது.